ஓம் நம சிவாய. விஜய் அவர்களுக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியலை போலங்க. அதுக்கு தான் திமுக தான் அந்த சிலிண்டர் பிரச்சனை காரணம்னு சொல்லிகிட்டு இருக்காரு. ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போன்ற நாடுகள் போர் தொடுக்கிறாங்க. அதனால் எண்ணெய் கப்பல்களை கடல் வழியில் தடை பண்ணி வச்சுருக்காங்க. அதனால தான் எண்ணெய் கப்பல்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் போகாமல் அங்கே ஸ்டாப் ஆகி நிற்கிறனால தான் கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனை வந்திருக்கு. இது கூட தெரியாத தற்கூரி பார்த்திங்கன்னா திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டால் ஸ்டாலின் அங்கிள் எதுவுமே நம்ம பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவார்னா, அதையும் ஸ்டாலினால் என்னங்க பண்ண முடியும்? அவர் என்ன பிரதமராக போய் அந்த நாட்டுக்கிட்ட பேசி எண்ணெய் வாங்கிட்டு வந்து நமக்கு சிலிண்டர் வரத்துக்கு? அவர் ஒரு சிஎம், ஒரு தமிழ்நாட்டுக்கோட சிஎம். அவரால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டாங்க. எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா வழக்கத்துக்கு அதிகமான மண்ணெண்ணெயை இந்த தடவை கொடுத்தாங்க. எப்பொழுதும் கொடுக்கறத விட வணிகத்தில் கரண்ட் அடுப்பு யூஸ் பண்ணுறவங்களாம் 2 யூனிட்டுக்கு 2 ரூபா குறைக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேலேங்க என்னங்க பண்ண முடியும்? அந்த தற்கூரி விஜய் அவர்களுக்கு பிஜேபின்னு சொல்ல ஒரு தைரியமான ஆளாக இருந்தால் ஒன்றிய அரசை கண்டித்து பேசியிருந்துருக்கலாம். அவர் பேச மாட்டார். ஏன்னா சிபிஐயில் அவர் கைது பண்ணிடுவாங்களா, அதனால் அவர் பேசவே மாட்டார். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் திமுக தீய சக்தி அப்படின்னு சொல்கிற அந்த டைலாகை தவிர வேறு எதுவுமே அவருக்கு தெரியாது. நாட்டு நடப்பே தெரியாத ஒரு தலைவனை அவரை சிஎம் ஆக்க நினைக்கிற மக்களை நினச்சாதாங்க ரொம்ப வருத்தமாக இருக்குது.